கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டோட பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் இந்த 3ஆம் 4ஆம் அதிகாரங்களிலே நாம் நிற்கிறோம். நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது திருச்சபை வளர்ச்சியின் ரகசியங்கள், திருச்சபை வளர்ச்சியின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் கடந்த நாளிலே நாம் ஒரு செய்தியை கற்று தியானித்தோம். பாதியிலே நிறுத்தினோம், நேரம் இல்லாததினாலே. மீண்டும் மீதியை இந்த நாளிலே நாம் தொடர்வோம். ஏற்கனவே என்ன படித்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு முன்னுரையாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இன்றைய நாளின் செய்தியை தொடர்வேன். சபை வளர்ச்சியின் ரகசியம். முதலாவதாக பாடுகள். என்ன முதல்ல நெகட்டிவாக சொல்கிறீங்க? பாடுகள். அப்படித்தான் இந்த பகுதிகள் ஆரம்பிக்கின்றன. அப்போஸ்தலர் 4 எடுத்துக்கொள்ளுங்கள், 3க்கும் வருவோம். 4ல் நில்லுங்கள். இப்பொழுது 1ஆம் வசனம் முதல். அப்போஸ்தலர் 4:1 முதல். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவன், சதுசேயர் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். ஆரம்பத்திலேயே பாடுகளிலே தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் பாடுகளோடு முடிவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கர்த்தர் என்பதனாலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறதுனாலே விருத்தி அடையக்கூடிய சபையை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது என்று பார்க்கிறோம். பாடுபட்டாலும், காவலிலே ஜெயிலில் இருந்தாலும் சபை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக பாடுகள், இரண்டாவதாக பரிசுத்த நாமங்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்த நாமங்கள். ஒரு நாமமே விசேஷமான நாமம். இங்கே ஏறக்குறைய 8 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நாமங்களின் மூலமாக திருச்சபை வளர்ச்சி அபரிமிதமாக விளங்குகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாமங்களை குறித்து நீளமாக ஆழமாக நாம் சிந்திக்கவில்லை. அவற்றை சொல்லி இருக்கிறேன், அவற்றின் எண்ணிக்கையை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த நாமங்களின் விமர்சனங்களை குறித்து, விசேஷமான காரியங்களை குறித்து வரும் நாட்களிலே நாம் பார்ப்போம். அந்த நாமங்கள் யாவை? முதலாவதாக 3ஆம் அதிகார 6ஆம் வசனத்திலே நசரேயன், அதே அதிகார 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து, 13ஆம் வசனத்திலே இயேசு, 18ஆம் வசனத்திலே கிறிஸ்து, இன்னும் 13ஆம் வசனத்திலே பிள்ளை, பின்னர் அதே 14ஆம் வசனத்திலே பரிசுத்தர், அதே 14ஆம் வசனத்திலே நீதியுள்ளவர், 15ஆம் வசனத்திலே ஜீவாதிபதி, 22ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசி, 4ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே மூலைக்கல். இப்படி ஏறக்குறைய 8 நாமங்கள் அங்கே
சொல்லப்பட்டிருக்கின்றன, விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாமங்களிலே உள்ள வல்லமை, அதிகாரம் இவற்றினூடாக திருச்சபை வளர்ந்தது என்று வேதத்திலே இந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். விளக்கங்களை வரும் நாட்களிலே நாம் பார்ப்போம். ஆக முதலாவதாக பாடுகள், இரண்டாவதாக பரிசுத்தமான நாமங்கள், மூன்றாவதாக பிரசங்கம். பேதுருவின் பிரசங்கம் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுரு வல்லமையான போதகன் என்று அறிகிறோம், ஆனால் படிப்பறிவு இல்லாத மனுஷன். தெரியுமா உங்களுக்கு? 4 அதிகாரம் 13 வசனத்திலே படிப்பறியாதவன், பேதமை மிகுந்தவன், படகொட்டி மீன்பிடிக்கும் பாமரன், ஒன்றும் தெரியாதவன் உலக பிரபல காரியங்களிலே. மீன் பிடிக்க கூட சரியாக தெரியாது. ஒரு தடவை ஆண்டவர் தான் ஆழத்திலே வளரை போடுங்கள் என்று சொல்லி பிடித்து கொடுத்தார் என்பதை நாம் அறிவோம். ஆக ஒன்றுமறியாத ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணி ஏராளமான பேர் ஆண்டவருக்குள்ளாக வருகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்னென்ன பிரசங்கித்தான் பேதுரு? 3 அதிகாரம் 20 வசனத்திலே அவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராக அழைத்தான். 4 அதிகாரம் 2 வசனத்திலே அவர்களுக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து போதித்தான். 10 வசனத்திலே அவருடைய பாவத்தை குறித்து அவன் சுட்டி காட்டினான். 11, 12 வசனங்களிலே மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தின் வல்லமைகளை குறித்து அறிவித்தான். மொத்தத்தில் ஆண்டவராகிய தெய்வத்தின் வசனங்களில் உள்ள வல்லமையை, மாண்பையை, ஆசீர்வாதத்தை அறிவித்தான். இன்னும் 4வதாக பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானுடைய வல்லமை அவர்கள் மேல் நிழலிட்டதினாலே தைரியமாக வசனத்தை சொன்னார்கள். சபை வளர்ந்தது. எண்ணிக்கையிலே, அறிவிலே, அனுபவத்திலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே சபை வளர்ந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், சகரியா 4:6 மூலமாக, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். அப்படியாக சபையானது வளர்ந்து கொண்டிருந்தது. இந்நாளிலே நாம் ஆரம்பிக்க போகிற 5வது சத்தியம் பக்தி வைராக்கியம். முதலாவதாக பாடுகள், இரண்டாவதாக பரிசுத்த நாமங்கள், மூன்றாவதாக பிரசங்கம், 4வதாக பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு பக்தி வைராக்கியம். வைராக்கியம் கூடாது, பக்தி வைராக்கியம் அவசியம். பக்தி வைராக்கியம் என்று சொல்லி 15 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:15 முதல் பாருங்கள். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. 17 ஆகிலும் இது அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளை இட்டார்கள். அரசாங்க கட்டளை, ஆலயத்தின் கட்டளை, அதிகாரத்தின் கட்டளை மீற முடியுமா? பார்ப்போம். 19 வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக, யார் இந்த பேதுரு யோவான்? மீன்படவர்கள், மீன்பிடித்து வாழக்கூடியவர்கள், சாதாரணமான உலக பிரகாரமான அறிவு இல்லாதவர்கள், படிப்பறியாதவர்கள், பேதமை மிகுந்தவர்கள், படகொட்டி மீன்பிடித்த பாமரர்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? நாங்கள் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? அரசாங்கத்துக்கா, ஆண்டவருக்கா? ஆலயத்தின் அதிகாரிகளுக்கா, ஆண்டவருக்கா? 20 நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசக்கூடாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்று காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக 5வதாக இவரிடத்தில் காணப்படுவது பக்தி வைராக்கியம், தேவ வைராக்கியம். மனம் திரும்புதலின் அடையாளங்களிலே ஒன்று பக்தி வைராக்கியம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 7 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கிறோம். உலக பிரகாரமான வைராக்கியம் அல்ல, மனுஷீக வைராக்கியம் அல்ல, பக்தி வைராக்கியம். ஐயா, மேலான எல்லா அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 13 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோமே, அதுபோல தீத்துவிலும் வாசிக்கிறோமே, அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமாயிற்றே. அப்போ இயேசுவை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாது என்று சொன்னால் சீஷர்கள் கீழ்ப்படிய வேண்டுமே. அங்கேதானே பதில் இருக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமா? தங்களுடைய வைராக்கியத்தை யாரிடம் காட்டுவது? அரசாங்கத்திடமா, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலா?
இவர்களோ அரசாங்கத்துக்கு பயப்படாமல், ஆலய அதிகாரிகளுக்கு பயப்படாமல், ஆண்டவருக்கு பயந்ததினாலே ஆண்டவரை குறித்து அறிவிக்க தயங்காமல் தைரியத்தோடு தெரிவித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட்டால் கண்டவர்களுக்கும் கண்டதற்கும் பயப்பட மாட்டீர்கள். கர்த்தருடைய பயம் உங்களுடைய இருதயத்தில் இல்லை என்றால் கண்டவர்களுக்கும் கண்டதற்கும் பயப்படுவீர்கள். இவர்கள் கண்டதற்கும் கண்டவர்களுக்கும் பயப்படவில்லை. காரணம், அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. கர்த்தருக்கு பயப்பட்டதுனாலே மற்றவர்கள் சொல்வதை அவர்கள் சட்டை பண்ணவே இல்லை. அப்படி யாராவது இதற்கு முன்பாக நடந்திருக்கிறார்களா? பழைய ஏற்பாட்டிலே சிலர் அவர்களை அறிமுகப்படுத்தவா? எகிப்தின் மருத்துவச்சிகள், பார்வோன் சொன்னான் 2 வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று. சரி என்று சொல்லி ராஜாவுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ? இல்லையே. தேவனுக்கு அவர்கள் பயப்பட்டதினாலே, யாத்திராகம் 1:15 முதல் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு அவர்கள் பயப்பட்டதினாலே தேசத்தின் ராஜாவுக்கு அவர்கள் பயப்படவில்லையே. பிள்ளைகளை உயிரோடு காத்து கொண்டார்களே. தேவனுக்கு பயப்பட்டார்கள். உலகத்துக்கு பயப்படவில்லை. உலக பிரகாரமான அரசனுக்கு பயப்படவில்லை. பின்ன மோசையின் பெற்றோர் குழந்தை பிறந்து விட்டதென்றால் உடனே கொல்லப்பட வேண்டுமே. ஆனால் அவர்களோ தேவனுக்கு பயந்ததினாலே குழந்தையை ஒளித்து வைத்து பாதுகாத்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட்டார்கள். கண்டதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்று கருதினார்கள். பின்ன தானியேலுடைய நண்பர்கள் இவர்களெல்லாம் தேசத்துக்கு பயப்பட்டார்களா? இல்லை, தேவனுக்கல்லவா பயப்பட்டார்கள். இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அக்கினி சூளை என்று சொன்னார்களே, அக்கினி சூளைக்கா பயப்பட்டார்கள்? ஆண்டவருக்கு பயப்பட்டார்கள். ஆண்டவருக்கு பயப்பட்டார்கள். அக்கினி சூளையில் அவர்கள் போடப்பட்டார்கள். 7 மடங்கு சூளை அதிகமாக சூடேறியது. ஆனால் இந்த 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரோடு சேர்ந்து 4வதாக தேவனுடைய குமாரன் சூளையிலே உலாவினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் நம்மை காத்துக்கொள்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிங்க குகையிலே தானியேல் தூக்கி எறியப்பட்டானே, அவர்களுக்கு பயப்பட்டான்? ஆண்டவருக்கல்லவா பயப்பட்டான், காக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. சிங்கத்தின் வாய்களை மட்டுமல்ல, அதிகாரிகளுடைய வாய்களையும் ஆண்டவர் கட்டி போட்டாரே. கர்த்தருக்கு பயப்படுங்கள். அதிகாரம், அந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு ஒத்திருந்தால் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இல்லை என்றால் எதிர்த்து நிற்காதிருங்கள். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள். சரியா? எனவே பக்தி வைராக்கியத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமையும் ஆகும். ஊழியம் என்று வந்துவிட்டால், மிஷனரி ஒர்க் என்று வந்துவிட்டால் அங்கே காம்ப்ரமைஸ், ஒத்துப்போவது, சமரசமாக வாழ்வது கிடையாது. கிறிஸ்தவனுக்கு ஒப்புரவுதான் முக்கியம் ஒழிய சமரசம் கிடையாது. Reconciliation is important than this compromise. இந்த சீஷர்கள், பேதுருவை போன்றவர்கள் பக்தி வைராக்கியத்தோடு ஜீவித்ததினாலே அந்த பக்தி வைராக்கியம் திருச்சபை வளர்ச்சிக்கு அடிகோலியது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது 5வதாக பார்த்தோம், இப்பொழுது 6வதாக பார்க்கும் பொழுது பலத்த விசுவாசம். சாதாரண விசுவாசம் அல்ல, ஒழுகக்கூடிய விசுவாசம் அல்ல, ஒதுங்கக்கூடிய விசுவாசம் அல்ல, ஒத்துவராத விசுவாசம் அல்ல, வைராக்கியமான விசுவாசம், அதுவும் பலத்த விசுவாசம். அவர்களை ஒன்று செய்ய முடியவில்லை. கர்த்தருக்காக வைராக்கியமாக அவர்கள் நின்றதினாலே பயமுறுத்தப்பட்டு விட்டுவிடப்பட்டார்கள், ரிலீஸ் பண்ணப்பட்டார்கள், விடுதலை பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து என்ன பார்க்கிறோம்? 23ஆம் வசனம் முதல், அப்போஸ்தலர் 4:23 முதல், அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர் என்று சொல்லி தொடர்ந்து தங்களுடைய வல்லமையான விசுவாச அறிக்கையை எல்லாருக்கும் முன்பாக அவர்கள் தெரிவித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பலத்த விசுவாசம், சாதாரண விசுவாசம் அல்ல, அஞ்சியோடக்கூடிய விசுவாசம் அல்ல, ஒதுங்கி நிற்கக்கூடிய விசுவாசம் அல்ல, பிரச்சனைகள் வரும் பொழுது ஒதுங்கி கொள்ளக்கூடிய விசுவாசம் அல்ல, பலத்த விசுவாசம். வேதத்தில் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இவர்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டவர்கள்.
உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். எங்கே? ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானம், பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சமாதானம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் என்ன வார்த்தை தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அடிக்கடி சபையிலே போதகர்கள் சொல்லுவார்களே, சமாதானம், ஷாலோம் என்ற வார்த்தை. ஷாலோம்னு என்ன அர்த்தம்? சமாதானம், பீஸ் என்று அர்த்தம். ஆனால் பூரண சமாதானம் என்றல்லவா அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. பூரணம் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே என்ன சொல் தெரியுமா? பூரணம் என்றாலும் எபிரேய மொழியிலே ஷாலோம். என்ன அதிசயமாக இருக்கிறது! உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன், ஷாலோம் ஷாலோமுடன், சமாதானம் சமாதானமுடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் உன் நம்பிக்கை என்று சொல்லி நீதிமொழிகள் 3:26 பார்க்கிறோம். கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், செழிப்பான் என்றெல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை தியானித்து, இயேசுவே போதும் என்று சொல்லி ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழக்கூடிய வாழ்க்கை பலத்த விசுவாசமான வாழ்க்கை. ஐயா, என்னுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை ஐயா. என்னுடைய வாழ்க்கையிலே பலத்த விசுவாசத்தோடு நான் வாழ்வது எப்படி ஐயா? அதற்கு ஏதாவது வழிகள் உண்டாயா? பலத்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய விசுவாசம், ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம், இருக்கக்கூடிய விசுவாசம், தள்ளாடக்கூடிய விசுவாசம். என்னுடைய விசுவாசம் விருத்தி அடைந்து உறுதியோடு வாழ வேண்டும் என்றால் நான் என்னையா செய்ய வேண்டும்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்களே. ஒன்று, தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட். முதலாவதாக பலத்த விசுவாசம் பெறுவதற்கு முதல் அடிப்படை தேவகுமாரன். என்ன வாசிக்கிற வேதத்திலே? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. மீண்டும் அந்த வசனத்திற்கு வருவோமே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. இயேசு விசுவாசத்தை முடிச்சிருவாரோ? முடிக்கிறவர் தவறான மொழிபெயர்ப்பு. சரியான மொழிபெயர்ப்பு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு, பூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசு என்று அர்த்தம். The author and perfecter of our faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முழுமையாக்குகிறவருமாகிய இயேசு. அப்போ நம்முடைய விசுவாசம் துவங்கி அது முழுமை பெற வேண்டும் என்றால், அது பூரணப்பட வேண்டும் என்றால், பலத்த விசுவாசமாக மாற வேண்டும் என்றால் அதற்குரிய காரணி என்ன? முதலாவதாக இயேசு கிறிஸ்து. அவர் யார்? தேவனுடைய குமாரன். ஆக பூரண விசுவாசம் போலிய நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் இயேசு, அவரை மையமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, முதலாவதாக தேவனுடைய குமாரன், இரண்டாவதாக தேவனுடைய வசனம், திருவசனம். ஆண்டவருடைய வசனத்தினாலே நமக்கு விசுவாசம் பொங்கும். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இல்லையா, விசுவாசம் மங்கும். பொங்கக்கூடிய வசனம் எப்படி? திருவசனம். எங்கே வாசிக்கிறோம்? ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பார்க்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வினா என்னது? கொஸ்டினா? இல்லை, கேள்வினா கேள்விப்படுறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி ஞானம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்விப்படுறதுனால வரும், கேட்க கேட்க வரும் என்பது அர்த்தமாகும். எப்படி கேட்பீங்க? மற்றவர்கள் வாசிக்கும் போது கேட்பீங்க, தேவாலயத்தில் வாசிக்கப்படும் போது கேட்பீங்க, போதகர் பிரசங்கம் பண்ணும்போது கேட்பீங்க, பின்னர் வீட்டில் ஜபத்தில் ஜபக்கூட்டத்தில் நீங்கள் கேட்பீங்க. கண் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அது மட்டுமல்ல கண்ணாடி போட்டும் பயம் இல்லை என்று அறிந்த பிறகும் பயம் இல்லை. மற்றவங்க சொல்ல சொல்ல கேட்கணும். டிவி பார்க்கிங்களா, கேட்கிங்களா, அங்குள்ள செய்திகளை நீங்கள் கேட்கணும். விசுவாசம் கேள்விப்படுறதுனால வரும். ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு தூரம் வசனங்களை கேட்கிறீங்களோ அவ்வளவு தூரம் விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே பொங்கும், பலத்த விசுவாசம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவை விட்டுறாதீங்க, வசனத்தை விட்டுறாதீங்க. இந்த வசனத்தினாலே
உள்ள மாண்பு சிறப்புகள் என்னென்ன? 119 சங்கீதம் 98, 99, 100 வசனங்களை நீங்கள் பிறகு வாசித்து பாருங்களேன். வாசித்து பார்த்தால் அதில் போட்டிருக்கு, நம்ம போதகர்களை பார்க்கலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக, பகைவர்களை பார்க்கலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக, முதியோர்களை பார்க்கலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக வாழலாம். எதனாலே? வசனத்தினாலே. ஆண்டவருடைய வசனம் வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொண்டு வரும். வசனம் இல்லை, விசனம். ஒருவேளை நாட்கள் நகர்ந்து விட்டன, மாதங்கள் மறைந்து விட்டன, வருடங்கள் உருண்டு விட்டன. இந்த வயசுல இனிமே போட்டு வசனத்தை படிப்பேனா? படிங்க, கேளுங்க, விசுவாசத்துல பொங்குங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பலத்த விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக தேவனுடைய குமாரன், இரண்டாவதாக திருவசனம், மூன்றாவதாக திருப்பணியாளர்கள். திருப்பணியாளர்கள்னா ஆண்டவருடைய ஊழியர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். அவர்களிடத்திலே தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய திருச்சபை போதகரோடு, அங்கே உள்ள ஊழியர்களோடு, அங்கே உள்ள மூப்பர்களோடு, அங்கே உள்ள விசுவாசத்தில் முதிர்ச்சியான மக்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய விசுவாசம் நிச்சயமாக வளர்ந்து பெருகும். ஒரு தடவை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறான். பேசுவதற்கு கூட பலன் இல்லை, பிரசங்கம் பண்ணுவதற்கு கூட சக்தி இல்லை. அப்பொழுது தீமோத்தேயு வந்த பொழுது, சீலா வந்த பொழுது, அவர்களெல்லாம் வந்த பொழுது ஆவியிலே வைராக்கியம் கொண்டு எழும்பி நின்று பேசினான் பவுல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே அப்படியாக பார்க்கிறோம். திருப்பணி விடையாளர்கள், ஊழியக்காரர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், அவர்களிடத்திலே தொடர்பு வைத்துக் கொண்டு அவ்வப்போது நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள், கேட்டு படியுங்கள். எல்லாரும் அல்ல, தேவனுடைய வசனத்தை மகிமைப்படுத்தி, தேவனுடைய வசனத்திலே அவர்களுக்கு நல்ல அறிவு உண்டென்றால், தேவ வசனத்தை மையப்படுத்தி போதனைகளை போதிப்பார்கள் என்றால் அவர்களிடத்தில் உள்ள தொடர்பை அறுத்து கொள்ளாதிருங்கள், தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 ஏதுக்கள் மூலமாக, இந்த 3 காரணிகள் மூலமாக விசுவாசம் பொங்கி வளரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறந்தே விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில பயம் போக வேண்டும் என்றால், விசுவாசம் பொங்க வேண்டும் என்றால் 3 ஏதுக்கள். பயம் போய் பரவசத்தோடு நீங்கள் விசுவாசத்தோடு பொங்கி வழிய வேண்டும் என்றால் 3 ஏதுக்கள். தேவனுடைய குமாரன், திருவசனம், திருப்பணி விடையாளர்கள். மறந்து போக வேண்டாம். 7ஆவதாக, கடைசியாக இந்த பகுதியில் நான் வாசிக்கும் பொழுது, திருச்சபை வளர்ச்சிக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு விதமான காரணிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இந்த 3ஆம் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள முக்கியமான காரணிகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்ன முக்கியமான காரணிகளை இதுவரை நான் சொன்னேன்? முதலாவதாக பாடுகள் என்று சொன்னேன், இரண்டாவதாக பரிசுத்த நாமங்கள் என்று அறிவித்தேன், மூன்றாவதாக பிரசங்கம் என்று சொன்னேன், நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் என்று அறிவித்தேன், ஐந்தாவதாக பக்தி வைராக்கியம் என்று குறிப்பிட்டேன், ஆறாவதாக பலத்த விசுவாசம் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன், ஏழாவதாக பிரார்த்தனை, ஜபம். விசுவாசத்திலே வளர்வதற்கு மட்டுமல்ல, திருச்சபை வளர்ச்சிக்கு அதிக ஆதாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் அவர்தான் ஜபத்தை கேட்கிறவர், அவர்தான் ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறவர், அவர்தான் ஜபத்திற்கு பலன் அளிக்கிறவர். அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தும் ஜபிக்க வேண்டிய தேவையே இல்லை. அப்படி இருந்தோம் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வனாந்தரமான தனிமையான ஒரு இடத்திற்கு போய் ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்காக? தேவ வல்லமை இன்னும் பெற்றுக்கொள்ள, தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் வளர. அவர் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி சபை கட்ட வந்தாரே. உனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை, என் சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சபையையும் அவர் கட்டி வளர்க்கத்தக்கதாக ஆண்டவர் பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஜபம் பண்ண தேவையில்லாத ஆண்டவர் ஜபம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லையா, ஜெபிக்கிறதுக்கு இடமே இல்லையா? நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க, ஒரே கூட்டம், சின்ன வீடு, ஒரு ஹாலில் தான் எல்லாம் படுக்கும், திரும்ப ஒரு சின்ன ரூமு, அது கிச்சன், திரும்ப ஒரு டாய்லெட்டு, இவ்வளோதான் இருக்கு. நீங்கள் வந்து பாருங்களேன், ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க இடம் இல்லை. டாய்லெட் நீ சொன்னீங்களே, அங்கே ஜெபிக்கலாமே, அந்த சீட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேயே நட்டமாக நின்று பைபிளையும் கையில் ஏந்திட்டு நீங்கள் ஜெபிக்கலாமே.
மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. Where there is a will, there is a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்கள் ஜெபிக்கலாமே. ஆண்டவர் ஜெபித்தாரே. எப்படி? சிலுவையிலே தொங்கும் போது, 3 ஆணிகளிலே தொங்கும் பொழுது ரத்தம் சொட்ட சொட்ட ஆண்டவர் ஜெபித்தாரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று குறிப்பிட்டாரே. இடம் இருந்தது, மனம் இருந்தது, வேலை இருந்தது. ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவருடைய சீஷர்கள் தானா நீங்கள்? அந்த ஆண்டவருடைய சீஷிகள் தான் நீங்கள்? ஜெபிக்க இடமில்லை என்று சொல்லாதிருங்கள். ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லாதிருங்கள். ஜெபிக்க வசதி இல்லை என்று சொல்லாதிருங்கள். ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிப்பது தேவனோடு பேசுவது. நீங்கள் வேதம் வாசிப்பது தேவன் உங்களோடு பேசுவது. நீங்கள் தேவனோடு பேச வேண்டும், தேவன் உங்களோடு பேச வேண்டும். இந்த உறவு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக விசுவாசம் பெருகும். மேலாக திருச்சபை வளரும். ஜெபத்திலே திருச்சபையை தாங்கி வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். எப்படி ஜெபித்தார்களாம் இந்த சீஷர்கள், மூப்பர்கள், பொது ஜனங்கள், பொது கிறிஸ்தவர்கள்? எப்படி ஜெபித்தார்களாம்? 24ஆம் வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டுலாம் ஜெபிச்சிருக்காங்க. ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டுலாம் ஜெபிச்சிருக்காங்க. ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. ஏன் சத்தமிட்டு ஜெபம் பண்ணணும்? ஆண்டவர் தான் பக்கத்தில் இருக்காரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை நீ சொல்லியிருக்காரு. மெதுவா சொன்னாலே ஆண்டவருக்கு கேட்குமே, முணுமுணுத்தாலும் ஆண்டவருக்கு கேட்குமே. என் வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பே ஆண்டவருக்கு கேட்குமே. எதுக்கு சத்தமிட்டு? அது ஒரு ஆனந்தம், அது ஒரு ஆர்ப்பரிப்பு. அவர் தந்த விடுதலைக்கு அவர்கள் கொடுத்த நன்றி கடமை, நன்றி கடன். சத்தமிட்டு அடக்க முடியவில்லை. எப்படி? ஒருமனப்பட்டு சத்தமிட்டு, கர்த்தாவே நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னா பிடிச்சிட்டு போனாங்களே சேவகர்கள். அவங்க யாரு? சுண்டக்கா. என்ன செய்ய முடியும் அவங்களால? நீரோ வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். உடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசமாயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கருளி தெய்வம். ஒருமனப்பட்டு கேட்கும் காரியம் நடக்கும். நீங்கள் பூமியிலே ஒருமனப்பட்டு கேட்கக்கூடிய காரியங்கள் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவால் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் கற்பித்தாரே. ஒருமனப்பட்ட ஜெபம். 2 பேர் 3 பேர் ஜெபக்குழு, பிரேயர் மீட்டிங், செல் குரூப், இப்படியாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக அவர்கள் ஒருமனப்பட்டு சத்தமிட்டு ஜெபித்தார்கள். இன்னும் 2வதாக அவருடைய ஜெபம் வேத வசனங்களின் அடிப்படையில் இருந்தது. சொந்தமாக ஒப்பாரி வைக்கவில்லை, அதையும் இதையும் கேட்கவில்லை. திருமறையின் அடிப்படையிலே அவர்கள் கேட்டார்கள். எதற்கு வேதத்தின் அடிப்படையில் கேட்டார்கள்? அந்த வசனங்களை வாசித்து விடுவோமே. 25 முதல் புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோத காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டாங்கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. தாவீதின் வாக்கு, தேவனுடைய வசனம். 2ஆம் சங்கீதம், 2ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வேதத்தின் அடிப்படையிலே அப்படின்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே, அப்படின்னா ஆண்டவருடைய வாக்குறுதியின் அடிப்படையிலே, அப்படின்னா ஆண்டவருடைய சொல்லின் அடிப்படையிலே ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அது ஆண்டவருக்கு சித்தமான ஜெபம். The word of God is the will of God. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சித்தம் எங்கே? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எதையாவது தேவனுடைய சித்தப்படி நாம் செய்தால் அவர் பதில் அளிக்கிறார் என்பது நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் என்ற கருத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆக தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாக,
திருவசனத்தின் அடிப்படையிலே சொல்லப்படக்கூடிய ஜபங்களுக்கு பதில் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிறகு எதற்கெல்லாம் அவர்கள் ஜபித்தார்கள்? முதலாவதாக ஒருமனப்பட்டு தைரியத்தோட சத்தமிட்டு, இரண்டாவதாக திருவசனத்தின் அடிப்படையிலே, மூன்றாவதாக அவர்கள் செய்தி கொடுப்பதற்கு, பிரசங்கம் பண்ணுவதற்கு வல்லமைக்காக. எங்கே 28 முதல் பாருங்கள், 28ஆம் வசனம் முதல். ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்போதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி ஊழியக்காரர்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தர்களும் என்றார்கள். என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, பிரசங்கம் பண்றதுக்கு எங்களுக்கு தைரியம் தாரும், இன்னொரு தடவை எங்களை பிடிச்சிட்டு போகலாம் அவங்க, அதனால நீர் எங்களுக்கு தைரியம் தாரும். எப்படி சொன்னாங்க? ஆண்டவரே, இந்த ஆட்கள் கையில் இருந்து எங்களை விடுவியும். அப்படி சொல்லல, இந்த ஆளுக்கு பிரசங்கம் பண்ண எங்களுக்கு தைரியம் தாரும். ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த இந்த கெட்ட சூழ்நிலைகளை மாற்றும் அப்படின்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த கெட்ட சூழ்நிலைகளிலே உங்களுடைய செய்தியை அறிவிக்க எங்களுக்கு மனம், பலன், ஞானம், வல்லமை தாரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, ஆண்டவரே, எப்படியாவது இந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் கடந்து ஓடிவிட, எஸ்கேப் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யும் அப்படின்னு சொல்லல. எங்களை எம்பவர் பண்ணும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபித்ததாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முரட்டு மக்களாகிய இந்த மக்கள் எல்லாம் அழிந்து போகத்தக்கதாக இவர்களை நீ விரட்டி விடும் ஆண்டவரே என்று சொல்லல. ஆண்டவரே, இவர்களை விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்கெல்லாம் மனம் திரும்பி உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய மனம் திரும்புதலுக்காக அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்றைக்கு யோவானும் அவனுடைய அண்ணன் யாக்கோபும் சொன்னாங்க, ஐயரே, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களையெல்லாம் பட்சித்து போடுபடி நாங்கள் கட்டளையிட நீ சித்தமானு கேட்டாங்க. சமாரியர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய சீஷர்களை தங்களுடைய எல்லைகளுக்குள்ளே புக அனுமதிக்காமல் விரட்டும் பொழுது அன்றைக்கு எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களையெல்லாம் பட்சித்து போடும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று சொல்லி ஜெபித்தார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே. அப்படி ஜெபிக்கவில்லை இவர்கள், அப்படி ஜெபிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற இவர்கள் தப்பி ஓட அல்லது மக்களை அழிக்க ஜெபிக்கவில்லை. இவர்களெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த ஜெபத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் கலந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். எப்படி? 24ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி, தேவனை யாரு? பிதா. தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே என்று கூப்பிட்டு ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 26 பாருங்க. 26 கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும். கிறிஸ்துனா யாரு? குமாரன். முந்தின வசனத்துல பிதா, பிந்தின வசனத்துல குமாரன். 31 பாருங்க. 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் யாரு? திருத்துவ தேவத்துவத்தின் 3வது ஆழ்த்தத்துவம், தேற்றரவாளன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரை மகிமைப்படுத்தி மூவரிடத்தில் விண்ணப்ப ஒரு திருத்துவ ஜபம் என்றே நாம் குறிப்பிடலாம். அவ்வண்ணமாக அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகளற்ற ஒரு வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகள் உண்டு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரணம் உண்டு, இருள் உண்டு, பொல்லாப்பு உண்டு, பள்ளத்தாக்கு உண்டு, ஆனா பயப்பட மாட்டேனே. ஏன் பயப்பட மாட்டேன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, அது பிரசன்னத்தின் வாழ்க்கை. பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, பிரசன்னத்தின் வாழ்க்கை. என்ன பிரசன்னம்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து என்ன பார்க்கிறோம்? 31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் மீண்டும் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. எப்படி பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்க்கிறோம்.
ஆக திருச்சபையின் வளர்ச்சிக்கு இந்தந்த காரணங்கள் முக்கியமான காரணங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடவா? நீங்கள் குறிப்பிடுத்தீங்களா? அப்படின்னா உங்கள் நோட்ஸை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். திருச்சபை வளர்ச்சியின் அடிப்படை ரகசியங்கள்: 1 பாடுகள், 2 பரிசுத்த நாமங்கள், 3 பிரசங்கம், 4வதாக பரிசுத்த ஆவியானவர், 5 பக்தி வைராக்கியம், 6 பலத்த விசுவாசம், 7 பிரார்த்தனை. இந்த காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய இல்லத்தை, உங்களுடைய சபையை அலங்கரிக்கும் என்றால் உங்களுடைய திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்த நீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வசனத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியவை, எங்களுடைய திருச்சபை வளரத்தக்கதாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை ரகசியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொதித்த தயவுக்காகவும் ஸ்தோத்திரம் சுவாமி. கற்ற நெறிகளை நாங்கள் கடைபிடித்து மற்றவர்களுக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து எப்படியாக உம்முடைய பிரமாணத்தை இந்த உலக வாழ்க்கையிலே, எங்களுடைய திருச்சபை வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்றி முன்னேறி செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.